me some of that. Give me some of that. Give me some of that. துப்பாக்கி வச்சு வரோம் சத்தம். ஹலோ சார், நான் தான் ரோடு கான்ட்ராக்டரு. சொல்லியா சார், அந்த ஜேம்ஸ் நகரில் ரோடு போட சொன்னீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே இப்போ பேசவே இல்லை. ரோடை வேறு டேமேஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டாச்சு. இப்போ என்ன உனக்கு தான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சுல. நம்ம இதே அதோட வேலையை மூடி மறைச்சிடணும். இதுக்கு மேலாம் ஃபோன் அடிக்காத. மறுபடியும் ஃபோன் அடிக்குது. தலைவர். ஹலோ, வணக்கம் தலைவரே. வணக்கத்தை நீயே வச்சுக்க. இந்த ஜேம்ஸ் நகர்ல உன்னை ரோடு வசதி எல்லாம் பண்ண சொன்னேன்ல, பண்ணியா இல்ல? அதெல்லாம் சிறப்பா அப்பவுமே முடிச்சாச்சு தலைவரே. பண்ணிட்டியா? அப்புறம் அந்த ஏரியா ஜனங்க என்கிட்ட வந்து மனு கொடுக்குறாங்க. மனுவா? இல்லன்னு தலைவரே, அவனுக்கு வேலை கிடக்காம இருக்கும். நாங்களும் அதை அப்பவுமே முடிச்சாச்சு தலைவரே, சிறப்பா முடிச்சாச்சு. அப்படியா? பேச்சு மேல நம்பிக்கை இல்ல. நீ போட்டோ எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. போட்டோவா? சரிங்க தலைவர், அனுப்பி. சரிங்க தலைவர். சுந்தர், ஜேம்ஸ் நகர்ல அந்த 3வது தெருவில் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். அனுப்பிட்டேன் தம்பி. இங்க இதுல இந்த ஒரு போட்டோ வச்சிருக்கேன் பாத்தியா? இந்த தெருக்கு போட்டோவை ஏஐ வச்சு நம்ம செய்வாங்க. அப்படி செஞ்சு இது இந்த தெருக்கு நல்ல ரோடு போட்ட மாதிரியும், அப்படி நல்லா குழாய், ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு குழாய் போட்ட மாதிரியும், வேற என்ன அப்படிலாம் மாத்தி கொடுத்தாங்க. இதான் ரொம்ப ஈஸி. ஏஐ மூலமா நம்ம ஈஸியா பண்ணிடலாம். பாருங்க, இந்தாங்கண்ணே முடிச்சாச்சுண்ணே, பாருங்க. சூப்பர்ப்பா தம்பி. சரிண்ணே, போயிட்டுறேண்ணே. இதை முதல்ல தலைவருக்கு அனுப்பணும். டேய் சதீஷ் வந்தானா? டேய் சதீஷ் வாடா. வா. என்னடா எப்ப நான் விளையாடுற இடத்துல வேலை பாக்குறாங்கடா. அக்கா பாக்குறேன் அக்கா. இல்லடா பேராண்டி, ரோடு சீரி இல்லடா பேராண்டி. போயிட்டாங்க. வாடா, இது நம்ம சாப்பிட்டு. வாடா பார்த்த மாதிரி இருக்கு. தாத்தா வீட்டுல விட்டாச்சுரா. அவர் தான்டா வரும்போது புலம்பிக்கிட்டே வந்தாரு. அவரை மாதிரி நிறைய பேரு ரோட்ல விழுந்திருக்காங்க. எனக்கு இப்போ ஞாபகம் வருது, அந்த வெள்ள சோப்பா போட்டானே காலையில எனக்கு இந்த தெருவுல ரோடு போட்ட மாதிரி 7 எடிட் பண்ண சொன்னாரு. எடிட் கொடுத்தா யாரு? இந்த வளர்ச்சியா மீசேஸ் எதுவுமே இல்ல இருப்பாரு, அவரா? அவரே தான்டா. அப்ப அவர் தான் இந்த ஏரியா கவுன்சிலரு. இங்க இருக்க எல்லாரும் இப்படிதான் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அவரு. அப்ப இப்படி இருக்கீங்க, என்னடா பண்றது? காலைல அவரை எதை வச்சு எடிட் பண்ணி தந்தா? இல்ல அந்த ஏஐ வச்சு இந்த ரோட போட வைக்கணும் அவரை. எப்படிரா? ஃபுட்பால் படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். ஒரு சீன் வரும் பாத்திருக்கியா? ஏகேக்கு ஏஐயா? ஏகேக்கு ஏஐயா? ஏகேவா? யாரப்பா சொல்றீங்க? கடவுளே போட்டேனா? ஏகேனா அஜித் குமார் இல்லடா, அரசியல்காரன். ஏஐ போடுறோம். ஏய் சதீஷ், உன் ஏஐ ஸ்கில்ல வச்சு அரசியல் வர மாதிரி போன் போட்டு அந்த கவுன்சிலர்கிட்ட இந்த மாதிரி நான் இந்த பாட்டை பார்க்க வருவேன், எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த ஒரு வாரத்தை போட்டு தான் ஆகணும். இப்ப பாரு, டே அத்த கவுன்சில் வந்துருக்கா. நம்பர் என்கிட்ட இருக்குடா. என்ன புது நம்பரா இருக்கு? யாருன்னு தெரியலையே. ஹலோ, நான் தலைவர் பேசுறேன். சொல்லுங்க தலைவரா. நீ ரோடு போட்ட ஏரியாவை நான் அடுத்த வாரம் பார்க்க வருவேன். என்ன தலைவரை சொல்றீங்க? ஆமா, அந்த சைடு ஒரு வேலையா வர்றேன், அந்த தெருவையும் பார்க்க வர்றேன். ரெடியா இருந்துட்ட? சரிங்க தலைவரே. டேய் அவட்ட பேசிட்டேன்டா. இப்ப பாரு இந்த ஏரியாக்கு எப்படி ரோடு வருதுன்னு பாரு. இப்போ அந்த ரோடு கான்ட்ராக்டர் கிட்ட வேற சொல்லணுமே. தம்பி, ரோடு கான்ட்ராக்டரா? ஆமாம் சார். தம்பி, அந்த ஜேம்ஸ் நகர்ல 3வது தெரு ரோடு போடணும்ப்பா. நாங்க சார் சொல்றீங்க, வேணாம் சொன்னீங்க. இல்லப்பா, தலைவர் அடுத்த வாரம் வராராம், விசிட் பண்ணுவாரு. தயவு செஞ்சு ரோட போட்டு விட்டுருங்கப்பா.